ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சுட்டுமல்லி சுடரே சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம பிரபாகரன் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, வெற்றி உண்மையாகவே அந்த கருணா மாதிரியா இல்லை வெற்றி வேறு மாதிரியா என்னன்னு ஒன்றுமே புரியலையே. சரி, இனி அடிக்கடிக்கு இந்த வீட்டுக்கு வருவோம்ல, பார்வதியை கொலை பண்ணது யார் அப்படின்றதுக்கான ஆதாரம் கண்டிப்பாக இந்த வீட்டில் நமக்கு கிடைக்கும். நமக்கு கொஞ்சம் பொறுமையாக தான் தேடணும். அதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு க்ளோஸாக இருக்கணும், அதுக்கான ஒரு இதை நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் பிரபாகரன் நினைக்கிறாங்க. ஸோ பிரபாகரன் மூலமாக கண்டிப்பாக நம்ம அபிக்கு கருணா தான் பார்வதியை கொலை பண்ணாங்க அப்படின்றதுக்கான ஆதாரம் கண்டிப்பாக கிடைக்கணும். அப்படி கிடைச்சா கண்டிப்பாக நம்ம அபி வந்து ஜெயிலில் விட்டு வந்துடுவாங்க. இத்தனை நாளாக பண்ணாத தப்புக்கு 10 வருஷம் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போது நம்ம சுடரை பிரிஞ்சு நம்ம அபி இருக்கவே கூடாது, அபி ஒட்டுமொத்தமாக நிரந்தரமாக ஜெயிலில் விட்டு வந்துடணும், தப்பு பண்ண இந்த கருணா தான் தண்டனையை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. ஸோ இங்கே பிரபாகரன் அவங்க ஆஃபீஸ்க்கு போனதுமே எங்கள் அபிஎஃப் கால் பண்ணி வர சொல்கிறாங்க. அபி, அதுக்கப்புறம் அவங்க அண்ணா ஷண்முகம், இவங்க 2 பேரும் தான் இப்போது பிரபாகரனை பார்க்குறதுக்கு வராங்க. பிரபாகரன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் அபி, நான் அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாச்சு, அவங்களோட கேஸ் விஷயமா அதுக்காக தான் நான் போயிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பார்வதியை கொலை பண்ணது கருணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்கான ஆதாரம் கண்டிப்பாக பார்வதியோட ரூமை செக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அபியுமே, சார், நீங்கள் கேஸ் விஷயமாக தான் அந்த வீட்டுக்கு போகிறீங்க, ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் அவங்க ரூம்லோட பர்சனல் விஷயத்தெல்லாம் தலையிட முடியாதுல்ல, அவங்களோட ரூமுக்கு போகிறதுக்குமே முடியாதே, நீங்கள் எப்படி அவங்க ரூமுக்கு போக போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கு ஒரு நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படி, நீங்கள் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரமே இந்த ஒரு மாதத்துக்குள்ளவே நான் அதுக்கான ஆதாரத்தை கண்டுபிடிச்சிருவேன், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ஏதாவது ஆதாரம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக முடிச்சிடலான்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த கேஸ் வந்து இப்போவே முடிஞ்சிடும், நீங்கள் பொருள் மூலமாக இப்போ வெளியே வந்திருக்கீங்க, அடுத்து நிரந்தரமாக நீங்கள் வெளியே வந்துடுவீங்க, கவலைப்படாதீங்க, தப்பு பண்ணதுக்கான தண்டனையை அந்த கருணை அனுபவிச்சே ஆகணும், அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரன் வந்து சொல்கிறாங்க. இப்போ அபிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, இருந்தாலும் ஆதாரம் இன்னும் கிடைக்கல இல்லையா. சரிங்க சார், நான் நம்புகிறேன், நீங்கள் மட்டும் இல்லைன்னா நான் பொருள் மூலமாக கூட வெளியே வந்திருக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு வாதாரத்துக்காக எந்த லாயருமே முன் வரல, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கருணாவும் எல்லா லாயர்கிட்டையுமே சொல்லி வச்சுருந்தாங்க, அதனால தான் எனக்கு எந்த லாயருமே கிடைக்காம இருந்தாங்க, கடைசியில் நீங்கள் வந்து எனக்கு உதவி செஞ்சீங்க, இப்போ இதுக்கப்புறமும் நான் நிரந்தரமாக வெளியே வரத்துக்கான ஆதாரத்தையுமே நீங்கள் கண்டுபிடிக்கிறேன், அதுக்கான செயல்முறைகளையுமே செயல்படுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் கவலையப்படாதீங்க, கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக நடக்கும், அது மட்டும் இல்லாமல் உங்கள் பொண்ணு சுடரை ரொம்ப நல்லா பத்திரமா பார்த்துக்கோங்க, உண்மையாகவே உங்கள் பொண்ணு சுடரை நான் என்னுடைய பொண்ணு மாதிரி தான் நினைக்கிறேன், அவங்க நல்லபடியாக இருக்கணும், சீக்கிரமாகவே நீங்களும் வெற்றியும் சேரணும் அப்படின்னு சொல்லவும், சார் அது மட்டும் வேண்டவே வேண்டாம் சார், தேவையில்லாமல் அதை பற்றிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் அபி, எனக்கு என்னமோ அதாவது கருணா தான் தப்பானவன், வெற்றி நல்லவர் மாதிரி தான் தெரியுது, பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கலாம், அது மட்டும் இல்லாமல் அதாவது சுடரோட எதிர்காலத்துக்கு அவங்க அப்பா ரொம்பவே முக்கியம், அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, சார் அதாவது அந்த வெற்றி இல்லாமல் கூட நான் கண்டிப்பாக என் பொண்ணை நல்லபடியாக படித்து ஆளாக்கி அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பேன் சார், கண்டிப்பாக அதுக்கான நம்பிக்கையும் தைரியமும் எனக்கு இருக்குது, அந்த வெற்றி என் கூட இருந்தால் தான் சுடரோட வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்றதெல்லாம் இல்லை, என்னதான் இருந்தாலும் அப்பாவோட இருக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி பிரபாகரன் சொல்லவும், இருக்கும் சார், ஆனால் என்ன பண்ணுறது, என்னோட தலையெழுத்து இப்படி அப்படின்னா கண்டிப்பாக அவளோட தலையெழுத்தும் அப்படி தானே இருக்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. இல்லை அபி, நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு, கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்தையுமே ஏற்றுக்கலாம், ஆனால் சின்ன குழந்தைக்கு தன்னோட அப்பா கூட இருக்கணுன்ற ஆசையும் பரிதவிப்பும் இருக்க தான் செய்யும், அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரபாகரன் சொல்கிறாங்க. சரிங்க சார், அதை பற்றி எதுக்காக பேசிக்கிட்டு, இப்போதைக்கு நான் நிரந்தரமாக வெளியே வந்துடணும், ஜெயிலுக்கு இனிமேல் போகவே கூடாது, நான் எப்போவுமே சுடர் கூட தான் இருக்கணும், அதுக்கான வழியை மட்டும்தான் சரி இப்போதைக்கு நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க அபி, கண்டிப்பாக நீங்கள் வெளியே வந்துடுவீங்க, நீங்கள் கவலையே படாதீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரன் சொல்கிறாங்க. இப்போ சண்முகம் அபிக்கிட்ட பேசிக்கிட்டே வராங்க. அபி, இந்த பிரபாகரன் சார் மட்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உன்னை இப்படி வெளியே என் கூட நடக்க வச்சு நம்ம கோவிலுக்கு போய் நம்ம சந்தோஷமாக ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல, எப்படியோ அவர் கடவுள் மாதிரி, கடவுள் தான் அவரை நமக்கு வாதாடுறதுக்காக அனுப்பி வச்சுருக்குவார் போல் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா கவலைப்படாதீங்கண்ணா, எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும், 10 வருஷமாக நான் தண்டனை அனுபவித்தேன், நான் தப்பே பண்ணாமல் தண்டனை அனுபவிச்சிருக்கேன், இனிமேல் எல்லாமே நல்லதாக நடக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா பேசிக்கிட்டே வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ இன்னொரு சைடு இங்கே நம்ம ஸ்வேதா வந்து
இப்போது பிரபாகரனுக்கு கால் பண்ணுறாங்க. பிரபாகரனுமே சொல்லுங்கள், எதுக்காக கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், சார் உங்களை நான் தனியாக மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க எங்கே வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஒரு லொக்கேஷன் அனுப்பி விடுறேன், நீங்கள் அங்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஸ்வேதா எதுக்காக வர சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம கர்ணா வந்து அடிக்கடிக்கு பதட்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க இல்லையா, அது மட்டும் இல்லாமல் யாரோட ஹெல்ப்புமே வேண்டாம், இதை நானே டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் தான் அடிக்கடிக்கு அன்னோன் நம்பர்லேருந்து கால் பண்ணி நம்ம கர்ணாவை வந்து மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க பணம் கேட்டு. அது விஷயமா தான் இங்கே நம்ம ஸ்வேதா வந்து பிரபாகரனுக்கிட்ட பேசுகிறதுக்காக வர சொல்லியிருப்பாங்க. இப்போது ஸ்வேதாவுமே அங்கே வந்துடுறாங்க. லாயர் பிரபாகரனுமே அங்கே வந்துடுறாங்க. சொல்லுங்கள் மேடம், எதுக்காகவும் நீங்கள் வர சொல்லியிருந்தீங்க, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காலையில் தான் உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தேன், அப்போவே நீங்கள் இது விஷயமா பேசியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை சார் இந்த விஷயம் கர்ணா மாமாவுக்கு தெரியாமல் தான் நான் உங்ககிட்ட பேசுகிறதுக்காக வர சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு தெரியாமலா? ஆமாம், ஏன்னா மாணிக்கம் வந்து கால் பண்ணி பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே தான் இருந்தான். கொஞ்ச நாளாக ரொம்ப ரொம்ப டென்ஷனாகவும் ப்ரெஷராகவுமே கர்ணா மாமா வந்து சுற்றிக்கிட்டே இருந்தார். அது மட்டும் இல்லாமல் வெற்றி இல்லை வீட்டில் உள்ள எல்லாருமே கேட்டு பார்த்தோம். நீங்கள் பயப்படாதீங்க, அவனை ட்ரேஸ் பண்ணியோ இல்லை ஏதாவது பண்ணி பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ, இல்லை அவன் எனக்கு காலே பண்ணுறதில்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளில் பாதி நேரம், ஏன் முக்கால்வாசி நேரம் அவர் டென்ஷனாகவே தான் இருக்கார். அந்த டென்ஷனுக்கு காரணம் அந்த மாணிக்கம் தான். அந்த மாணிக்கத்தை மட்டும் தேடி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஏது என்ன பிரச்சனை அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவன்கிட்ட ஏதோ ஒரு ரகசியம் இருக்குன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது சார், அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ண முடியும், நீங்கள் காலையில் கூட சொல்லியிருந்தீங்களே, அதாவது ட்ரேஸ் பண்ணுறதுக்காக தனியாக ஒருத்தவங்களை வச்சு எப்படியாவது அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவனோட லாஸ்ட்டாக வந்த நம்பருமே கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது மூலமாக அவனை பிடிக்க முடியுமான்னு பாருங்கள். கண்டிப்பாக அவன் வந்து ஏதோ ஒரு ரகசியத்தை வச்சுக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. அவன் பிளாக்மெயில் பண்ணுறத பார்த்தா எனக்கு அப்படி தான் இருக்குது. நீங்கள் அவனை ட்ரேஸ் பண்ணி பிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக தாராளமாக உங்களுக்காக நான் செய்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரபாகரன் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபோன் நம்பருமே சென்ட் பண்ணிடுங்க, அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோவுமே காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஃபோட்டோஸுமே காட்டுறாங்க. சரிங்க மேடம், நீங்கள் கவலையே படாதீங்க, என்னையும் ஒரு 2 நாளில், ஏன் முடிஞ்சால் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே கூட நான் கண்டுபிடிச்சி கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சார், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஸ்வேதா வந்து ரோட் கிராஸ் பண்ண போகவும் கரெக்டாக ஒரு தண்ணி டேங்க் லாரி வருது. ரொம்பவே ஃபோர்ஸாக வருது. அவங்களோட பேலன்ஸ் பண்ணவே முடியல போல், டக்குன்னு பிரேக்கும் போட முடியல. கரெக்டாக அதாவது மோதுறதுக்காக வருது. இங்கே நம்ம ஸ்வேதாவுமே அதை வந்து கவனிக்கவே இல்லை. உடனே நம்ம பிரபாகரன் ஓடி வந்து நம்ம ஸ்வேதாவை பக்கமாக கையை பிடிச்சி இழுத்துடுறாங்க. அப்படியே 2 பேரும் படுத்துன்னு அதாவது ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து அப்படியே உருண்டுக்கிட்டு போகிறாங்க. ஒரு நிமிஷம் நம்ம பிரபாகரன் வந்து இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஸ்வேதா ஸ்பாட் அவுட் ஆகிருப்பாங்க. அந்த அளவுக்கு வேகமாக அந்த தண்ணி டேங்க் லாரி வந்துட்டு இருந்தது. இப்போது நம்ம ஸ்வேதா வந்து எந்திரிச்சு நிற்கிறாங்க. சார் நீங்கள் மட்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் இப்போ உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன், ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை மேடம், யதார்த்தமாக நடந்தது தானே, அதுக்கெல்லாம் எதுக்காக தேங்க்ஸ் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சார், உண்மையாகவே காப்பாற்றுறதுக்கும் ஒரு தைரியம் வேணும்ல, ஒருவேளை நீங்கள் அதில் சிக்கியிருந்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்குமே ஏதாவது ஆபத்து வந்திருக்கும்ல, உண்மையாகவே நீங்கள் ரொம்ப ரொம்ப க்யூட்டுங்க, கிரேட் அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க. இருக்கட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரிங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஸ்வேதா போகிறதுக்கு முன்னாடி பிரபாகரன் உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை மேடம், மேரேஜ் எல்லாம் இல்லை, இனிமே தான் அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்வேதாவுமே இங்கே பிரபாகரனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. பிரபாகரனுக்கும் சின்னதாக ஒரு அஃபெக்ஷன் கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் நம்ம பிரபாகரன் அபியோட வீட்டுக்கே போகிறாங்க. அபி வீட்டுக்கு போனதுமே, என்ன சார் சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கீங்க, நீங்கள் வர சொல்லியிருந்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ்க்கே வந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அபி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், வீட்டில் வச்சு பேசுகிறது தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு, அதான் இங்கே வந்திருக்கேன். ஸோ நான் உள்ளே வரலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், சார் வாங்க சார், ஐயோ நான் கூப்பிடவே மறந்துட்டேன். உடனே போய் தண்ணியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சொல்லுங்கள் சார், ஏதோ ஒரு முக்கியமான விஷயம்னு சொன்னீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பிரபாகரன் இருந்துட்டு அந்த மாணிக்கத்தோட ஃபோட்டோவை வந்து காட்டுறாங்க. இவர் தானே அந்த மாணிக்கம், உங்களை கூட ஜெயிலில் வந்து பார்க்க வந்ததாக சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு.
ஆமாம் சார், இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, இவன்கிட்ட ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொல்கிறீங்க சார்? ஆமாம், அதான் கருணா வீட்டில் ஸ்வேதா, அதான் பார்வதியோட தங்கச்சி ஸ்வேதா இருக்காங்களே, அவங்க என்னை தனியாக மீட் பண்ணி பேசினாங்க. தனியாவா? அந்த கருணா இல்லையா? கருணாலாம் வரல, கருணாக்கு தெரியாமல் தான் இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்கிட்ட சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாணிக்கத்துக்கிட்ட ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. இவனை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஒருவேளை நம்மளுக்கான ஆதாரம் கிடைக்குமோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. அப்படி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதுவும் ஒரு நல்ல ஐடியா தான், நம்ம இப்படியும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, நீ கவலைப்படாத அபி, நான் ட்ரேஸ் பண்ணுறவங்க கிட்ட சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக அவங்க இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ளே கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த மாணிக்கத்தை நம்ம மீட் பண்ணி பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது நமக்கு ஆதாரம் கிடைக்குமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாணிக்கம் தான் கருணாவை அடிக்கடிக்கு ஃபோன் பண்ணி பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருக்கானாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும், அது மட்டும் இல்லாமல் கருணா எந்த நேரமும் டென்ஷனாகவே இருக்கிறதாவும் அவங்க சொன்னாங்க. எனக்கு என்னமோ பார்வதி விஷயமா ஏதோ அந்த மாணிக்கத்துக்கு தெரிஞ்சிருக்கு போல், அதை வச்சு தான் இந்த கருணா கிட்ட பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கான். மற்றபடி இந்த கருணா எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகிற ஆள் கிடையாது, பயப்படுற ஆளுமே கிடையாது. இந்த மாணிக்கத்தை பார்த்து பயப்படுறான் அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சார் நீங்கள் சொல்கிறதுமே கரெக்டு தான் சார், ட்ரேஸ் பண்ணி அந்த மாணிக்கம் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சேன் அப்படின்னா அடுத்த செகண்டே எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியுமே சொல்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம வெற்றி வந்து ஒருத்தவங்கள அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடித்து அவங்கக்கிட்ட பணம் கேட்டுக்கிட்டு இருக்க டைமில் இங்கே சுடர் பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இங்கே தருண்கிட்ட, தருண் அங்கே பாரு தருண், கேப்டன் யாரையும் அடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போய் விளக்குறாங்க. கேப்டன் ஒரு நிமிஷம் கேப்டன், நிறுத்துங்க கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ சுடர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடியுமே அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ நம்ம வெற்றி இருந்துட்டு, என்ன சுடர், ஏன் என்ன நிப்பாட்ட சொன்னேன்? பின்ன நீங்கள் ஒருத்தவங்கள கொஞ்சம் கூட ஈவே இறக்கம் பார்க்காம இப்படி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெற்றியை கேட்குறாங்க. வெற்றி இருந்துட்டு, அது வந்து சுடர், எதுக்காக இப்போ போட்டு அவங்கள அப்படியே அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்போ வெற்றி சொல்கிறாங்க, அது வந்து சுடர், வட்டி பணம் வாங்கிட்டு போனால் இன்னும் வட்டி எதுவுமே கட்டவே இல்லை, அதுக்காக இப்படி போட்டு அடிப்பீங்களா? கொஞ்சம் நல்ல முறையாக சொல்லலாம்ல, இல்லை கொஞ்சம் டைம் கொடுக்கலாம்ல, அவங்களுக்குமே முடியாத சுச்சுவேஷனாக இருக்கலாம்ல, ஏன் கேப்டன் நீங்கள் இப்படி மனசாட்சி இல்லாமல் நடந்துக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்படி பணத்தை கொடுத்துட்டு வட்டி எதுக்காக வாங்குறீங்க? அவங்களால அதாவது அவங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை அப்படின்னா நீங்கள் பணத்தை கொடுங்க, பணத்தை திரும்பவும் ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து நீங்கள் வாங்கிக்கோங்க, அதுக்கெல்லாம் எதுக்காக வட்டி வாங்குறீங்க? அது தப்பு தானே கேப்டன், நீங்கள் இப்படி ஒரு தொழிலை செய்யாதீங்க கேப்டன், எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லவர்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்படி ஒருத்தவங்க கிட்ட இருந்து அவங்களோட சொந்த உழைப்பு காசை நீங்கள் வட்டியாக வாங்கிக்கிறீங்க, அப்புறம் முதலையுமே உங்களுக்கு கொடுத்துடணும், என்ன கேப்டன் இதெல்லாம் வேண்டாம் கேப்டன், தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. ஆமாம், நீங்கள் எதுவும் வேலைக்கெல்லாம் போக மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை இதே தான் வேலை, இங்கே பாருங்கள் கேப்டன், அடுத்த முறை நான் உங்களை பார்க்குறப்போ நீங்கள் இந்த வேலையில் இருக்கவே கூடாது, நீங்கள் வேறு ஏதாவது வேலைக்கு போங்க, இந்த வேலையில் திரும்பவும் இப்படி யாரையாவது நீங்கள் அடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன் அப்படின்னா இனிமேல் உங்ககிட்ட நான் எப்போவுமே பேச மாட்டேன் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்கிட்ட இங்கே சுடர் அங்கேருந்து கிளம்பவும், வெற்றி இருந்துட்டு சுடர்னு சொல்லி கூப்பிடுவோம். அப்போ கூட திரும்பி பார்க்காம நம்ம சுடர் வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போது நம்ம சுடருக்கு வந்து நம்ம அபி எல்லாமே நல்லது தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடாது, ஆபத்தில் இருந்தால் காப்பாற்றணும், அதே சமயம் யாரையுமே தரக்குறைவாக பேசக்கூடாது, எல்லாருமே சரிசமம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம சுடர் வந்து பின்பற்றுவாங்க. ஸோ நம்ம வெற்றி ஒருத்தவங்களை அடிச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு நம்ம சுடருக்கு கோவம் வந்துருச்சு. நம்ம வெற்றியுமே பயங்கரமாக யோசிக்கிறாங்க, சுடர் சொல்கிறதுமே நல்லது தானே, நம்ம எதுக்காக இந்த வேலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே தான் நம்ம அபியுமே கல்யாணம் ஆன புதுசில் வெற்றிக்கு சொல்லியிருப்பாங்க, கருணாவை விட்டு நீ வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே வெற்றி தன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவானோ அப்படின்றதுனால இப்போது பார்வதி அக்காவை கொலை பண்ணதை இந்த கருணா வந்து அபி மேலே தூக்கி போட்டுட்டாங்க. வெற்றியை தன்னோடவே வச்சுக்கணும் அப்படின்ற நோக்கம் தான் எங்கள் கருணாவுக்கு. ஏன்னா கருணா நிறைய பேருக்கு வட்டி பணம் கொடுக்குறாங்க, வட்டி வரல அப்படின்னா நம்ம வெற்றியை விட்டு தான் பயங்கரமாக அடி வெளுக்க சொல்லி பணத்தை திருப்பி கொண்டு வர சொல்லுவாங்க. அதுக்காக மட்டும்தான் எங்கள் வெற்றியை வந்து இந்த கருணா வச்சுக்கிட்டு இருக்கான்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த கருணாவை நம்பி நம்ம வெற்றியோட வாழ்க்கையே போச்சுன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் வெற்றிக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படின்றதே இப்போ வரைக்குமே நம்ம வெற்றிக்கு தெரியாது, இதுதான் ரொம்பவே கஷ்டம். ஸோ நம்ம வெற்றி வந்து இப்போது சுடர் சொன்னது எல்லாத்தையுமே யோசிக்கிறாரு, இந்த தொழிலை விட்டே நம்ம வேறு ஏதாச்சும் செய்யணும் அப்படின்ற மாதிரி.
நம்ம வெற்றி வீட்டுக்கு போனதுமே கருணா கிட்ட போயிட்டு, கருணா உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் கருணா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன வெற்றி அப்படின்னு சொல்லி கேட்கவும், கருணா நமக்கு இந்த மாதிரி ஃபினான்ஸ் அதாவது ஃபைனான்ஸ் விடுறதை விட வேறு ஏதாவது நமக்கு பிஸ்னஸ் செட் ஆனால் அதை பார்க்கலாமா, இதை நம்ம விட்டுறலாமா அப்படின்னு சொல்லிட்டு, வெற்றி உனக்கு என்னாச்சு வெற்றி, நேற்று என்னடானா வட்டியை நம்ம கம்மியாக வாங்கலான்னு சொல்கிற, இன்றைக்கி என்னடானா இந்த தொழிலே வேண்டாம் நம்ம வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்கிற, என்ன வெற்றி இதுதான் நம்மளோட பிஸ்னஸே, இது இல்லை அப்படின்னா நம்மளால் ஒத்த ரூபா கூட சம்பாதிக்க முடியாது, எந்த வேலைக்கு போனாலுமே நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கடுமையாக உழைச்சா மட்டும்தான் பணமே கொடுப்பாங்க, அப்படி இருக்கிறப்போ நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ண முடியும், இல்லை வெற்றி இதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது நம்ம சுடர் சொல்கிறது எல்லாமே இங்கே நம்ம வெற்றிக்கு வந்து போகுது. இங்கே பாரு கருணா, மற்றவங்களோட உழைப்பு கஷ்டப்பட்டு உழைச்ச காசு நமக்கு வேண்டவே வேண்டாம், நம்ம சொந்தமாக வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமே ப்ளீஸ் கருணா அப்படின்னு சொல்லிட்டு, வெற்றி உனக்கு எதுவும் ஆயிடுச்சு வெற்றி, நீ ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல, உனக்கு கல்யாணம் ஆன புதுசில் உன் பொண்டாட்டி அபி என்ன சொன்னா, இந்த தொழிலே வேண்டாம், நீ என் கூடவே வந்துட்டு நம்ம வேறு எங்கேயாவது போய் பொழைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தா தானே, என்கிட்டயுமே இந்த விஷயமா உன் பொண்டாட்டி பேசுனா, இப்போது உன் பொண்டாட்டி சொன்ன மாதிரியே நீ இந்த தொழிலை விட்டு வேறு தொழிலுக்கு போறியா வெற்றி அப்படின்னு சொல்லவும், நம்ம சுடரை நினைக்கிறப்போ நம்ம வெற்றிக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, அதே சமயம் நம்ம அபி சொன்ன வார்த்தை எல்லாமே ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா அபி மேலே கோவம் தான் வருது. எல்லாத்துக்கும் காரணம் என்ன, அபி பார்வதியை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரே ஒரு காரணம் தான், ஆனால் அவங்க கொலை பண்ணவே இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் இந்த கருணா எல்லா தப்பையுமே பண்ணிவிட்டு நல்ல மாதிரி அந்த வீட்டில் சீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க, கடைசியில் பார்வதியை கொலை பண்ணது இந்த கருணா தான் அப்படின்ற விஷயம் இங்கே நம்ம ஸ்வேதாக்கோ இல்லை ஸ்வேதாவோட அம்மாவுக்கு அதே சமயம் வெற்றிக்கு தெரிஞ்சாவே போதும், பயங்கரமாக அடி பொழந்து எடுத்துருவாங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ இங்கே நம்ம வெற்றி இருந்துட்டு யோசிக்கிறாங்க, கருணா சொல்கிறதும் கரெக்டு தான், இந்த அபியுமே அப்படி தான் சொன்னான், கருணா கிட்டேருந்து எப்படியாவது பிரிக்கணும்னு நினச்சா, இல்லை நம்ம கருணா விட்டுட்டு போகவே கூடாது, கருணா பாவம் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வெற்றி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஸோ எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போயிடுறாங்க. ஸ்வேதா இருந்துட்டு கருணா கிட்டே, இங்கே பாரு கருணா, இந்த வெற்றி எதுக்காக இந்த வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்க, உன்னுடைய தொழிலுக்கு கூட அவன் மோசம் பண்ணிடுவான், இனிமேல் அவன் வேண்டவே வேண்டாம், ஏற்கனவே என் அக்காவை கொலை பண்ணிவிட்டு அதாவது அவளோட பொண்டாட்டி கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போய்கிட்டு இருக்கா, இப்போது இவன் எதுக்காக இங்கெல்லாம் இருந்துக்கிட்டு உன்னுடைய தொழிலவே நாஸ்தி பண்ணுறதுக்காக தான் இந்த வெற்றி வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி இங்கே ஸ்வேதா சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே வெற்றியை ஸ்வேதாவுக்கு சுத்தமாக பிடிக்காது, பார்வதி செத்து போனதுக்கு நம்ம அபிதான் காரணம், அதுக்கு இந்த வெற்றியும் உடந்தையாக இருந்திருக்கான் அப்படின்றது தான் இங்கே ஸ்வேதாவோட மைண்ட் செட்டே. வெற்றியை பார்த்தாவே இங்கே ஸ்வேதாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, அதனால் எப்படியாவது வெற்றியை இந்த வீட்டை விட்டே துரத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் கருணா இருந்துட்டு, இல்லை ஸ்வேதா, வெற்றி ரொம்ப ரொம்ப நல்லவன், அவனை மாதிரி ஒரு விஸ்வாசியான ஆள் நமக்கு கிடைக்கவே மாட்டாங்கன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே பிரபாகரன் இங்கே ஸ்வேதாவுக்கு கால் பண்ணுறாங்க, அதாவது கருணா கூட பேசிக்கிட்டு இருக்காங்க, அந்த சமயத்தில் தான் ஸ்வேதாவுக்கு கால் பண்ணவும் ஸ்வேதாவுமே கால் அட்டன் பண்ணி, ஹலோ சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பவும், உடனே கருணா இருந்துட்டு, ஸ்வேதா எங்கே போகிற நீ, யார் ஃபோன் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது ஒரு முக்கியமான கால், நான் உடனே போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே என்னன்னு கூட சொல்லாமல், யாரை பார்க்குறேன்னு சொல்லாமல் கூட நம்ம ஸ்வேதா கிளம்பிடுறாங்க. கருணாவுக்கு சந்தேகம் வந்துடுது, அதனால் ஸ்வேதாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க. ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகவும் இங்கே நம்ம பிரபாகரனுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு, கருணா தான் பார்வதியை கொலை பண்ணது அப்படின்றதுக்கான ஆதாரமும் கிடச்சிருச்சு. ஏன்னா மாணிக்கத்தை பிடிச்சி எல்லாமே அவங்ககிட்ட விசாரித்து வீடியோ ஆதாரம் அது எல்லாமே வீடியோ ரெக்கார்டிங் எல்லாம் பண்ணியாச்சு. ஸோ இதை காட்டுறதுக்காக தான் இங்கே ஸ்வேதாவே வர சொல்லியிருப்பாங்க. ஸ்வேதாவுமே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ பிரபாகரன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் ஸ்வேதா, நீங்கள் உங்கள் மாமா அதான் கருணா இருக்காரே அவரை நீங்கள் முட்டாள்தனமாக நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொல்கிறீங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஆதாரத்தை பார்க்க சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு இங்கே நம்ம ஸ்வேதா அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. ஏன்னா பார்வதியை கொலை பண்ணது இந்த கருணா தான் அப்படின்ற விஷயம் இப்போது லாஸ்ட்டாக நம்ம ஸ்வேதாவுக்கு தெரிய வருது. ஸ்வேதா, சார் என்ன சார் இதெல்லாம் உண்மையா இவர் சொல்கிறதெல்லாம், ஆமாம் இது உண்மை தான், இதுக்கான வேறொரு ஆதாரமும் இருக்குது, லெட்டராக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஸ்வேதா அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க. இப்போது இங்கே ஸ்வேதா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, எதுக்காக இந்த கருணா அக்காவை கொலை பண்ணியிருக்கணும், அதோட நோக்கம் என்ன, இத்தனை நாளாக அந்த அபிதான கொலை பண்ணான்னு சொல்லிட்டு நம்மளை
நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு இவர் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம ஸ்வேதா சொல்கிறாங்க, என் அக்காவை கொலை பண்ணதுக்கான தண்டனையை அந்த அபி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா, அவள் தான் என் அக்காவை கொலை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, இல்லவே இல்லை, நான் அடித்து சொல்லுவேன், அவங்க தப்பு பண்ணாமல் தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர மற்றபடி கொலை பண்ணது இந்த கர்ணா தான் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து சொல்லிடுறாங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறது எதுவுமே இங்கே கர்ணாவுக்கு கேட்கவே இல்லை. கர்ணா கொஞ்சம் தூரத்துல இருந்து எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓ, இவங்க 2 பேரும் எதுக்காக தனியாக மீட் பண்ணி பேசுவாங்க, ஒருவேளை ஸ்வேதா இந்த பிரபாகரனை லவ் பண்ணுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போது இங்கே பிரபாகரன் இருந்துட்டு இதுதாங்க உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா பயங்கர கோவமாக இருக்காங்க கர்ணா மேலே. விட்டா கர்ணாவை கொன்று போட்டுருவாங்க, அந்த அளவுக்கு கோவமாக இருக்காங்க. ஏன்னா பார்வதி மேலே நம்ம ஸ்வேதா வந்து உயிரவே வச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. 2 பேரும் அவ்வளோ ஒரு பாசமாக இருந்திருப்பாங்க அக்கா தங்கச்சிங்க. இப்போது பார்வதியை கொலை பண்ணது கர்ணா தான் தெரிஞ்ச உடனே இங்கே ஸ்வேதா பயங்கர ஆக்ரோஷப்படுறாங்க. இப்போவே நான் அவனை சும்மா விட போகிறதில்ல, இப்போவே அவனை கொன்று பிடிச்சி ஜெயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நிற்கவும் உடனே பிரபாகரன் ஓடி வந்து கையை பிடிச்சிக்கிறாங்க. இங்கேருந்து தூரத்துலேருந்து பார்க்குற கருணாக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. என்ன இவன் ஸ்வேதாவோட கையெல்லாம் பிடிக்கிறான், இங்கே பாருங்கள் ஸ்வேதா, நான் சொல்கிறது பேச்சை கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சார், அந்த கருணா எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிவிட்டு இன்னைக்கு நல்லவன் மாதிரி எல்லாருக்கிட்டையுமே நடிச்சுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் என் அக்கா மேலே நான் உயிரவே வச்சுக்கிட்டு இருந்தேன். என் அக்கா இறந்து போகிறப்போ மகேஷ் சின்ன குழந்தை, அந்த சின்ன பச்சை குழந்தை கை குழந்தைய வச்சுக்கிட்டு எப்படி அவன் அப்படி ஒரு துரோகத்தை பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரிங்க ஸ்வேதா அழுகுறாங்க. உடனே பிரபாகரன் கண்ணெல்லாம் தொடச்சி விடுறாங்க. உடனே நம்ம ஸ்வேதா வந்து பிரபாகரன் மேலே சாஞ்சுக்கிறாங்க. சின்னதாக ஒரு ஹக் பண்ணிக்கிறாங்க நம்ம பிரபாகரன். இதெல்லாம் பார்த்த கர்ணாக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே டென்ஷனாக நிற்கிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு சும்மாவும் இருக்க முடியல. ஓடி வந்து இங்கே கர்ணா வந்து பிரபாகரனை ஷர்ட்டை பிடிச்சி பல்லார் 4 அறை விடுறாங்க. உடனே இங்கே ஸ்வேதா இருந்துட்டு இங்கே பாருங்க கர்ணா, ஒழுங்காக கையெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை குறைவாக இங்கே கர்ணாவை ஸ்வேதா பேசவும் கர்ணாவுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. ஸ்வேதா, என்ன ஸ்வேதா இவன் உன் கையை பிடிச்சி இழுக்கிறான், உன்னை ஹக் பண்ணுறான், உன்னை கட்டி பிடிக்கிறான், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஸ்வேதா, எனக்கே தெரியாமல் இந்த பிரபாகரனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம ஸ்வேதா பயங்கரமாக முறைக்கிறாங்க. உடனே கர்ணா இருந்துட்டு இங்கே பாருடி, உனக்காக தான் நான் உன் அக்காவே கொன்று போட்டேன். இப்போது நீ வேற ஒருத்தங்க கூட போயிட்டா அதை நான் விட்டுருவேனா? இங்கே பார், நீ எனக்கு தான், உன்னை அடையணுன்றதுக்காக தான் நான் உன் அக்காவை கொன்று போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோவத்தில் கர்ணாவோட வாயிலிருந்து எல்லா உண்மையுமே வெளியே வந்துடுது. இதை கேட்ட இங்கே நம்ம ஸ்வேதா பயங்கரமாக ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. அப்போது என் அக்காவை கொண்டு போடுறது நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை பிடிச்சி கேட்கவும், ஆமாடி, என்ன இப்போ என்ன பண்ண முடியும் உன்னால் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒன்றுமே பண்ணாத, தப்பே பண்ணாத அந்த அபி மேலே பழியை போட்டுட்டு தப்பு பண்ணாமல் அவள் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. நீ இப்போது தப்பு பண்ணிவிட்டு ஊரில் ஜாலியாக ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கியா? நீ உயிரோடவே இருக்கக்கூடாதுடா, இப்போவே நான் உன்னை கொண்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது கத்தி இருக்கான்னு தேடவும் உடனே பிரபாகரன் இருந்துட்டு ஸ்வேதா கொஞ்சம் அமைதியாக இருங்க ஸ்வேதா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே கர்ணா இருந்துட்டு இங்கே பாருடா, நீ லாயராக தான் எங்கள் வீட்டுக்கு வந்த, என்ன ஸ்வேதாவை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நினைக்கிறியா? அது மட்டும் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா மிரட்டவும் உடனே இங்கே ஸ்வேதா இருந்துட்டு இங்கே கர்ணா கிட்ட, இங்கே பாரு கர்ணா, ஆமாம் நான் அவரை லவ் பண்ணுறேன்னா அவரை நான் கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறேன், தேவையில்லாமல் நீ அதாவது அவர்கிட்ட எதுவுமே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா வந்து கர்ணாவை பயங்கரமாக திட்டுறாங்க. ஸோ இங்கே கர்ணா கிட்ட சொன்னதுமே கர்ணாக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. உன் அக்காவை கொண்டு போட்ட மாதிரி உன்னை கொண்டு போடுறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க. உடனே பிரபாகரன் இருந்துட்டு கர்ணாக்கு ஒரு பல்லார்னு 2 அறையை விட்டுட்டு போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. போலீஸ்க்கு கால் பண்ணிவிட்டு உடனே வர வச்சிடுறாங்க. இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்கள், இவங்க ஒரு கொலை பண்ணிட்டு வெளியே ஊரை சுற்றிக்கிட்டு இருக்காங்க, தப்பே பண்ணாத அபி ஜெயில் தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிரபாகரன் வந்து இப்போ போலீஸ்கிட்ட சொல்லவும் போலீஸுமே இப்போது கர்ணாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸ்வேதா இருந்துட்டு உடனே நம்ம பிரபாகரனை ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் மட்டும் இல்லைன்னா இவர்கிட்ட நான் சிக்கிக்கிட்டு தவிச்சிக்கிட்டு இருந்திருப்பேன், இவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் என் அக்காவே கொண்டு போட்டிருக்காரு, படுபாவி நாசமாக போயிடுவான், இவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரியெல்லாம். இப்போது இங்கே நம்ம ஸ்வேதா வந்து பிரபாகரன் கிட்ட சொல்கிறாங்க. பிரபாகரனுமே ஸ்வேதாவை தன் நெஞ்சில் போட்டு அணைச்சிக்கிறாங்க. நீங்கள் கவலையப்படாதீங்க, அவனுக்கான தண்டனையை நான் வாங்கி கொடுத்தே ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அபியுமே பொருள் மூலமாக வெளியே வந்திருக்காங்க, அபி தப்பே பண்ணல, அவங்க ரொம்ப பாவங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போவே அபியை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்வேதா சொல்கிறாங்க. இப்போ பிரபாகரன் வந்து அபியை பார்க்குறதுக்காக ஸ்வேதாவை இப்போது அபியோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸ்வேதாவை பார்த்து அபி பயங்கரமாக அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. உடனே இங்கே நம்ம பிரபாகரனை பார்த்துட்டு, சார் என்ன இது, இவங்க எதுக்காக இங்கே வந்திருக்காங்க
பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே ஸ்வேதா இருந்துட்டு கையெடுத்து கும்பிட்டு அபி என்னை மன்னிச்சிரு அபி அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அக்காவை கொலை பண்ணது அந்த கருணா தான். நான் என்ன சொல்லியிருந்தாலும் நீங்கள் நம்பியிருக்க மாட்டீங்க. அதான் உங்ககிட்ட நான் எதுவுமே சொல்ல. அதுக்கான ஆதாரத்தை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் 10 வருஷமாக ஜெயில் தண்டனை அனுபவிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொல்கிறீங்க உங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சா? ஜெயிலே தான் எனக்கு குழந்தை பிறந்துச்சு. ஜெயிலே கொஞ்ச நாள் படித்தா. அதுக்கப்புறம் இங்கே தான் படிச்சுக்கிட்டு இருக்கா. அவள் கூட நான் இருக்கணும். அதுக்காக நான் எப்படியாவது அதாவது கோர்ட்டில் நிரபராதின்னு நான் நிரூபிக்கணும். அதுக்கு தான் நான் இப்போது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் கவலையப்படாதீங்க அபி. நீங்கள் தப்பு பண்ணல அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த கருணா தான் தப்பு பண்ணான் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டு அவனை ஜெயிலுக்குமே அனுப்பிட்டேன். இனிமேல் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் பொண்ணு கூட சந்தோஷமாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வெற்றியுமே ரொம்ப நல்லவர் தான். பாவம் வெற்றியை நான் எப்படியெல்லாம் திட்டுவேன் தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் கருணா தான் வெற்றியை அவன் கூடவே இருக்க வைக்கணுன்றதுக்காக வெற்றியை வந்து கூடவே வச்சுக்கிட்டு இருக்கான். மற்றபடி வெற்றி ரொம்ப ரொம்ப நல்லவர். நீங்கள் வெற்றி கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்வேதா வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம அபி எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக நிற்கிறாங்க. இப்போ அபி வந்து வெளியே வந்த மாதிரி தான். ஏன்னா கருணாவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. ஸோ கோர்ட்டில் வந்து எல்லா ப்ரொசீஜருமே காட்டிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அபி நம்ம சுடர் கூடவே இருக்கலாம். சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ இப்போ வரைக்குமே நம்ம சுடருக்கும் சரி வெற்றிக்கும் சரி தனக்கு ஒரு பொண்ணு இருக்கிற விஷயம், தனக்கு ஒரு அப்பா இவர் தான் கேப்டன் தான் தன்னோட அப்பா அப்படின்னு தெரியவே தெரியாது. என்ன நடக்கும்